வானவில் அவையார் போன்ற தமிழ் லாங்குவேஜ் ஃபாண்ட்ஸில் டைப் செய்யப்பட்ட வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட்டை ஆண்ட்ராய்டு ஃபோனில் WPS ஆஃபீஸில் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல உங்கள் கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுங்க. மை கம்ப்யூட்டருக்குள்ளே சி டிரைவுக்குள்ளே போயிடுங்க. சி டிரைவில் விண்டோஸ் அப்படின்ற ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். இந்த விண்டோஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போங்க. இதில் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபாண்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போங்க. இதில் நீங்கள் இன்ஸ்டால் செய்த அனைத்து ஃபாண்ட்ஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபாண்ட்ஸ் எந்த ஃபாண்ட் உங்கள் ஃபோனில் ஓப்பன் ஆகணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ வானவில் அவையார் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நான் காப்பி பண்ணி ஃபோனில் மெமரி கார்ட்லேயோ நான் சேவ் பண்ணிக்கலாம். மெமரி கார்ட்லேயோ ஃபோன்லேயோ சேவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் WPS ஆஃபீஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். மற்றும் EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற சாஃப்ட்வேரையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இந்த EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போங்க. இந்த EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போன பிறகு உங்களுக்கு SD கார்ட்ஸ் எக்ஸ்டெண்டட் கார்ட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டும். முதல்ல நீங்கள் உங்கள் அந்த ஆண்ட்ராய்டு ஃபாண்டை எங்கே காப்பி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு போகணும். நான் காப்பி பண்ணி வச்சுக்கிற இடத்துக்கு போகிறேன். நான் SD கார்டு உள்ள UC டவுன்லோட்ஸ்க்குள்ளே ஆண்ட்ராய்டு ஃபாண்ட்ஸை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆண்ட்ராய்டு ஃபாண்ட்ஸை நான் கொஞ்ச நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடைக்குது. காப்பி கட் டெலீட் அப்படின்ற ஆப்ஷன். இதில் நான் காப்பி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு மீண்டும் இந்த SD கார்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ளே போகிறோன்னா போயிட்டு இதில் ஆண்ட்ராய்டு அப்படின்ற செட்டிங் ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது ஃபோன் மெமரியில் இருக்கிற SD கார்டு அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் செட்டிங்ஸ்க்குள்ளார நான் போகிறேன். அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். இப்படி இந்த டேட்டா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகியிருக்க அனைத்து சாஃப்ட்வேரும் நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் WPS ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார நம்ம போகணும். போயிட்டு .cache அப்படின்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம். இதில் கிங்சாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் .fonts அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இந்த WPS ஆஃபீஸில் இருக்கிற ஃபாண்ட்ஸை மட்டும் காட்டும். இந்த இடத்துல பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நம்மளுடைய ஃபாண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம். ஒருவேளை இந்த ஃபோல்டரை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னாக்கா இந்த EX ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்க்கு இந்த மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த மெனுக்குள்ளே நம்ம போகிறோம். இதில் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஐடன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் டிக்காக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த SD கார்டு உள்ளே இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். SD கார்டு உள்ளே இருக்கிற இந்த ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் செஞ்சிட்ட பிறகு இப்போது ஃபோனை ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணுங்கள். அப்புறம் WPS ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி எந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஃபைல் ஓப்பன் ஆகி தமிழ் ஃபாண்ட் கரெக்டாக செலக்ட் ஆகி காட்டுது. பாருங்களா? ஓகே, தேங்க்யூ.